எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கரூர் ஸ்டாம்பீடில் செப்டம்பர் 27 அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அதில் வந்து விக்டிம்ஸோட கின்ஸுக்கு 31 பேருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபுடைய ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது கொடுக்கவும் பட்டிருந்தது. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க வந்து மண்டே அன்னைக்கு அதை ரத்து செஞ்சுருக்காங்க, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர்ஸை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சும்மா அப்படியே வந்து பரிசு மாதிரிலாம் இதை வந்து கொடுக்க முடியாது, தாராள மனப்பான்மையோட எல்லாம் இதை வந்து பண்ண முடியாது ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 41 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அப்புறம் 100 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆயிருந்திருக்காங்க. எப்போ அந்த சிஎம் விஜய் அவர் வந்து அந்த அட்ரஸ் பண்ணும்போது கரூர் மீட்டிங் அப்போது செப்டம்பர் 2025 27 அன்றைக்கி டேட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் பதவி ஏற்ற பிறகு சிஎம் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹேண்ட் ஓவர் அந்த ஜாப் ஆர்டர்ஸ் 31 பீப்புளுக்கு வந்து ஜூலை 10 வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸும் ஆல்ரெடி வந்திருந்தது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அந்த ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் பெஞ்ச் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த இதில் அந்த லீகாலிட்டி ஆஃப் தி ஆர்டர்ஸ் பற்றி வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ஜாப் ஆர்டர்ஸ் அது கொடுக்கப்பட்ட அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு மண்டே. அப்புறம் டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன், அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ஆர் சக்திவேல் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்ஸ் அந்த இதெல்லாம் எழுதி இந்த இது வர வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. என்னென்னா, கவர்மெண்ட்டில் யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியே யாராவது எலிஜிபிளாக யாராவது இருந்தாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை தருவாங்க, அந்த மாதிரி தருவாங்க. பட் இது வந்து அக்செப்டபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வேல்யூ ரியலைஸ் பண்ண இம்பார்ட்டன்ஸும் வந்து அது தெரியணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு இதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பவரில் இருக்கும்போது அது அரசியல் சட்டம் அந்த சட்டமைப்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா வந்து அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுறதுக்கு அந்த அப்படி இருக்கும்போது குழப்பங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கிராண்ட் பண்ணுறாங்கல்ல கம்பேஷனேட் அந்த கிரவுண்ட்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 31 பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து மற்ற இன்சிடெண்ட்ஸுக்கு வந்து நடக்குது அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த ஃப்ளட்டெல்லாம் வருது வேரியஸ், அப்புறம் வந்து இன்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த ஃபயர் கிராக்ஸ் அந்த இதிலலாம் ஆக்சிடெண்ட்லாம் நடந்து இறக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்போ இந்த மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஜட்ஜு வந்து கவர்மெண்ட் வந்து சொன்னதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பேஷனேட் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணப்பட்டிருந்தது 1999 எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதாவது ஒரு டிசீஸுடைய கின்னுக்கு டிஃபென்ஸ் பர்சனல் அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜட்ஜு, அது வந்து அந்த ஆர்மி பர்சனல் அவர் வார் அந்த டைமில் இருக்கும்போது அவர் இறந்தார் நேஷனுக்காக. அது வந்து இது வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பேச முடியாது கரூர் ஸ்டாம்பீட் ஃபேமிலிஸ் அதோட அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கரூர் ஸ்டாம்பீட் வந்து லெஸ் கன்சிடரேஷன் தான் இங்கே வந்து ரிக்வயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து ஆனால் அவங்க மேலே ஃபுல்லாகவே வந்து சிம்பத்தி இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் அதை வந்து மற்ற செப்பரேட்டாக வந்து அதை இது பண்ண முடியாது. இது வந்து எல்லாருக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனுங்கிறது வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படுறதுக்கான காரணம் மெயினாக பப்ளிக் ரெட் பெட்டிஷன்ஸ் வந்து அந்த அகைன் ஜாபுக்கு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா சிஎம் விஜய் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஜூலை 10th வரைக்கும் அந்த கொடுத்ததை வந்து இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து வெறும் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்போ அந்த இதுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பர்மனெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு. கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, ஜிஓ அந்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது, செவரல் கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து என்னென்னங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, டைம் ஃப்ரேம் அதுக்கு வந்து இருக்குது, அப்ளிகேஷனுக்கு க்ரைட்டீரியா இருக்குது, அப்புறம் வந்து ஜிஓ அதுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த இதுவும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. அப்படியே வந்து நம்ம அப்ராப்ரியேட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து வயலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கம்பேஷனேட் அந்த இதில் வந்து ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அது நியாயமல்லாற்றது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து கிராண்ட் பண்ணப்பட்டது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து விக்டிமில் இறந்தவங்க அந்த இதில் ஆன்டி ஸ்டெர்லைஸ் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இறந்தவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கப்பட்டது டுடோரியனில் 2018 ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அதையும் வந்து நாங்கள் கான்ஷியஸாக தான் வந்து இருக்கோம். நாங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து லிட்டிகேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. மெம்பர் யாரெல்லாம் இருக்காங்களோ அது வந்து அந்த அஜிடேஷன் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டைமில் வந்து எக்ஸ்கிரீஷியா அதாவது இழப்பீட்டு தொகையும் அப்புறம் வேலையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து அந்த டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்க்குறாங்க. ஃபேக்டர் என்னென்னா, அந்த டெத்து வந்து ஆட்ரிபியூட் ஆனது வந்து என்னென்னா ஸ்டேட் எக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த இதில் வந்து மானிட்டர் பண்ணப்பட்டுட்டு இருக்குது. அதாவது கரூன் ஸ்டாம்பேட் அந்த இஷ்யூ அந்த இது அதனால் வந்து நாங்கள் அதிலேருந்து வந்து ரிஃபரைன் ஆகி தான் இருக்கோம். அதாவது அந்த கரூன் ஸ்டாம்பேட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸ் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது க்ரிடென்ஷியல் ஒன்றும் அதோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயி வந்து என்னென்னா அது மேட்டர் ஆஃப் ப்ரைட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்டிருக்குன்னா இது ப்ராப்பர் கிடையாது, ஜஸ்டிஃபையபிளும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து அந்த இதை பண்ணது ஹேண்ட் ஓவர் பண்ணது அந்த லோலி போஸ்ட் அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இறந்தவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை ட்ரைனிங் அந்த ஸ்கில்லெல்லாம் வந்து அவங்களுக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அது தகுதியான நபர்களுக்கு அந்த ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து ட்ராஜடியில் ஆனவங்களுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை கொடுக்கலாம்ல. லீடர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கிரியேட் லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிவிஜுவல்ஸாக வந்து இது பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈச் ஃபேமிலி வந்து ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வேறு ஃபேமிலிக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் பேர் பண்ணியிருக்க முடியும் எக்ஸ்பென்சஸ்ஸு அந்த டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு இல்லாட்டி ஸ்கில்டு கோர்சஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்டராக இருந்திருக்கும், ரிஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்கறத காட்டிலும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த அரசு பதவி ஆஃபர் லெட்டர் வந்து பறிக்கப்பட்டு விட்டது. இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ரீஷியா அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா ஃபேமிலிக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மீறியும் வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அதை கவர்மெண்ட் ஹைகோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.